பசுமை போர்த்திய வயல்கள், சலசலக்கும் ஓடை. இது ஒரு அழகான கிராமம். இங்கே இயற்கையோடு இணைந்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த கிராமத்தில் வாழ்ந்த சிறுவன் கண்ணன் எல்லாரிடமும் அன்பாக பேசுவான். அவனுக்கு விலங்குகள் என்றால் உயிர். ஒரு நாள் காட்டுப்பாதை வழியே சென்ற கண்ணன் அங்கே ஒரு பெரிய யானை சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்தான். யானையின் காலில் ஒரு முள் குத்தியிருந்தது. பயப்படாதே யானையாரே என்று மெதுவாக சொல்லி கண்ணன் அந்த முள்ளை அகற்றினான். வலியிலிருந்து மீண்ட யானை நன்றியுடன் ஒரு பழத்தை தந்து கண்ணனை தன் நண்பனாக்கிக் கொண்டது. சில நாட்கள் கழித்து கிராமத்தில் பெருமழை பெய்தது. ஆறு கரை புரண்டு ஓடியது. ஆற்றை கடக்க முடியாமல் கண்ணன் பயந்து நின்றான். யாரும் எதிர்பாராத நேரத்தில் அங்கே அதே யானை வந்தது. தன் நண்பனை காப்பாற்ற அது விரைந்து வந்தது. கண்ணனை தன் முதுகிலேற்றி சீறிப்பாயும் வெள்ளத்தை மிக லாவகமாக கடந்து சென்றது அந்த யானை. பாதுகாப்பாக கரை சேர்ந்த கண்ணன் சொன்னான், நல்லதை செய்தால் நல்லதே திரும்ப வரும். செஞ்சோற்று கடன் தீர்த்தது யானை.